உறவுகளை நான் சந்திரன். என்னுடைய காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க, பெல் பட்டன் அமர்த்தி விடுங்க. நன்றி நன்றி. வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு நாங்கள் லூட்ஸில் பிரியாணி, அமுதா பிரியாணி, ஜீவா பிரியாணி, அவங்களாவும் ஜீவாவும் கீராவும் சேர்ந்து பிரியாணி நடத்துவார். இந்த வீடியோ நேற்று நாங்கள் என்ன அமைச்சினாங்க, நேற்று என்ன சமைச்சோம், இறால் குழம்பு. இன்றைக்கு கோழி பிரியாணி பாருங்க. கோழி பிரியாணி நடக்குது. கோழி பிரியாணி முடிவு வேட்டத்தை பற்றி அவன் ஜீவா புலஞ்சர் கழுவ போகிறான். இசத்து கழுவுறது தான் ஜீவா விட்டுருவான். ஜீவா இசத்து கழுவை அமுதாவும் கீழாவும் கோழி பிரியாணி ஆயத்தப்படுத்தி முக்கா கட்டத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்க. தொடர்ச்சியாக போட்டு கொண்டிருக்கிறோம். காணொலியோட ரூட்ஸில் இருக்கிற புதுசாக போட்டுக்கிறோம். ரூட்ஸில் முழுவதும் சுற்றிக்கிறார். இன்றைக்கு பேஸ்பர் நடக்கும். பேஸ்பரை போடுறோம் பாரு. அதுக்குள்ள காணொலியும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு விடுறோம். இது நாங்கள் இந்த இப்படி நின்று சமைச்சு சாப்பிட்றத போடுறோம் பாருங்க. ரூட்ஸில் வந்து சமைச்சு சாப்பிட்டு அடுத்தவங்களை போட்டு வந்துருக்கோம். நாங்கள் இங்கே போகிறவங்களுக்கு வலிக்கிறது என்ன போகிற எல்லா இடத்துக்கும் போட்டு வந்துருக்கோம் பாருங்கள். காணொலியை முழுமையாக பாருங்கள். ஆர்பியோட விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த வீடியோ நீங்கள் எல்லோரும் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுற உறவாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ச்சியாக வீடியோக்கள் வந்துன்றது பாருங்கள். சமையல் வீடியோக்களும் கோயிலில் என்னென்ன நடக்குதுன்னு எல்லாம் போடுவோம். பூசை நாளைய பெருநாள் பூசையும் ஒரு மணி எடுத்து போடுவோம். இன்றைய பேஸ்பர் முழுகு சுற்றி தான் நேற்று போட்டேன். நான் இன்றைக்கு மேலும் வேண்டாம் கூட மணி பாப்பா எடுத்தால் போட்டுவோம். பேஸ்பர் எடுத்து போட்டுவோம். கொஞ்சமாக எடுத்து போடுவோம். சரி, நன்றி. அவங்களே பாருங்கள், தொடர்ச்சியாக பாருங்கள். காணொலியை பார்த்து சப்போர்ட் பண்ணிவிடுவோம். ஓகே தொடர்ச்சியாக இந்த வேறு கார்த்திக்கு எல்லா சாமான் முழுக்க கிடக்கு. நான் நேற்று சமைச்ச இன்றைக்கு கோழி பிரியாணி நடக்குது. இன்னும் 2 ஃபேமிலியும் அமதாவோட தங்கச்சியார்களும் பாராள், வேறு எங்களை இந்த மருமகளும் பாராள். அவளும் வந்தோடனே இதெல்லாம் கொடு, அவளும் வந்து சாப்பிட்டுட்டு போவாள். சரியா, என்ன தக்காளிக்காய் சம்பளம், இந்த தக்காளிக்காய் சம்பளம் செய்யணும். அடுத்த இறைச்சி பொரியலும் கரைச்சி போவாங்க. இந்த இறைச்சியை பாருங்க. ஜீவாவையும் வாங்கணும். எவ்வளோ வந்து ஜீவா? 1 கிலோவா? 2 கிலோ. இறைச்சி இரவைக்கு ரோஸ் கறி காய்ச்சி, இறைச்சி கறி காய்ச்சி 3 போடுற பிளான் பண்ணியிருக்கேன் பாருங்க. இறைச்சி இந்த மத்தியானம் பிரியாணி, இரவைக்கு இறைச்சி பாருங்க. காய்ச்சி வச்சுட்டா இரவு நூடுல்ஸ் போடுற பிளானில் இருக்கிறார். ஓகே, அவ்வளோதான். பிரியாணி காட்டி கலரை பாருங்க. பிரியாணியில் கலரை பார்த்தாலே கூப்பிடுங்க வேலைக்கு. இங்கே வந்து ராத்திரி கடையில் சாப்பிட கூட இருக்கு. கிரைக்கு எல்லாம் கிரைக்கு சாப்பிட்லாம். ரொம்ப வருவான். ஒரு சின்ன டேஸ்ட்டும் விட ராத்திரி ஒரு பிரியாணி போனால் 25 ரூபா வரும். வாங்கிட்டு 20 சாப்பிடக்கூடிய 2-3 ஃபேமிலி இந்த உப்புலாமா ஓகே உறவுகளே, இது சின்ன காணொலி. இந்த சமயம் காணொலியை போடுறோம் பாருங்க. கொஞ்சம் அடுப்பு அங்கே அடக்காம வளர்கானா போல இருக்குங்களா?
காணுமா என்ன சொல்லுங்க வலிக்கேண்டு போகும் காணும் ஓகே அடுப்பை குறைக்கிறதா குறைச்சி விடுங்க கொஞ்சம் தண்ணி விடணும் போல இருக்கு என்ன இது மெல்லி இது பசுமதி அரிசி பார்த்துட்டு செய்ய போறீங்களா இல்லாட்டி பாப்போம் கொஞ்சம் பாப்போம் பாருங்க பாருங்க விடாதீங்க சூட்டிலையும் அது கிடந்து மூடுவோம் இந்த அது ஒரு 10 பேர் 15 பேர் இருக்காங்க அது சின்னதானே எங்கட புது கேஸும் அடியில் அந்த கம்பலாச்சா அதுக்கு தானே வந்தேன் சம்பளம் போட்டதுன்னா இல்லாட்டி தண்ணி ஓடி போயிட்டேன் எங்களை பிரியாணி முடிஞ்சிட்டு பாருங்க பிரியாணி முடிஞ்சிட்டு சாப்பிட போகிறோம் சாப்பாடு போட்டு கொடுக்க போகிறோம் அப்படியே காட்டுறோம் சம்பளம் அஞ்சால கலிக்கா விராட் சம்பல் ஜப்பான் சம்பளம் இவாட ஜப்பான் சம்பல் நடக்குது இந்தியால பிரியாணி முடிஞ்சிட்டு இந்த வினோதம் வந்து எங்கே உள்ள ஹலோ லீன் சாப்பாடு கொடுத்தாச்சு கிளீன்ஸ் பண்ணக்கு எனக்கு போட்டு கொடு லீனுக்கு இந்த இவளுக்கு போடு என்ன அவ தரிசிக்காக்குள்ள அவளே போட்டு கூட நீ எல்லா பிஞ்ஞானையும் எடுங்கம்மா ஒரு பிஞ்ஞானையும் தம்பிட கரண்டி என்னோட தம்பிட கரண்டியை தந்து சமந்தா சமந்தா 15 ரூபா ஒரு பிரியாணி 15 ரூபா அவன்கிட்ட தமிழ் கடையில் 15 ரூபானே ஒரு பிரியாணி அது அவன் ஜப்பான் சம்பல் ஜப்பான் சம்பலோட ராத்திரி அவங்கள கடைக்கு சாப்பாடை கொடுத்துருக்குறான் நீ நந்தா சாப்பிட என்னவா வா நந்தா சாப்பிடு என்ன பாரு நீங்க சாப்பாடு எல்லாரும் போட்டு நீங்க இவன் சம்பந்தா போட்டு கொடுத்துட்டியா இவனுக்கு போடு அவன் கரண்டியே கவனமான இந்த சமந்தாவும் புனிதனும் சாப்பிடப்படாது என்ன சாப்பிடு 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 இது வந்து சுவாமியால் வீடியோ தான் போடுவோம் பாருங்க வேற ஒன்றும் இல்லை இதே மூடி விட நாவதா மூடி விடா இந்த கீதாவுக்கும் சாப்பாடு கொடுத்தாச்சு என்ன மாதிரி சொல்லணும் சாப்பாடு எந்த மாதிரி இருக்கா இங்கிலீஷ் மேம் நல்லா இருக்கா பரவாயில்லையா சரி என்ன இவன் சாப்பிடுவானா தானியா இல்லைன்னு பார்த்தீங்களா எங்கள்ட சாப்பாடுங்களா உடனே அவிச்சு இப்போ நீங்கள் சாப்பிட்டு சொன்னாலும் சொன்னீங்க என்னடா சாப்பாடு
நான் இங்கே அரிசி வறுத்து திருப்பி அரிசி கொஞ்சம் அவர் ஒரு ரைஸை மட்டும் போடுங்க கொஞ்சம் லைவல் Sofia kak. So we eat. You like pizza? We saw you. Where? பெரியவனெல்லாம் சாப்பிட்றா உறவுகளை நான் சந்திரன். என்னுடைய காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க, பெல் பட்டன் அமர்த்தி விடுங்க. நன்றி.